கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற கட்சிகள் இல்லாம போயிட்டா, இன்கேஸ் அந்த காலத்துல இந்த கட்சிகள் எவ்வளவோ குரல் கொடுத்துருக்கு, இவங்க இல்லாம போயிட்டா இன்னொரு 50-60 வருஷம் கழிச்சு எல்லாமே ஹிந்தியில பேசின்னு சுத்திருந்தா எப்படி இருக்கும்? தமிழ்நாடுன்னு பேரை வச்சுட்டு ஹிந்தியில பேசின்னு சுத்தினா எப்படி இருக்கும்? அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒரு பஞ்சு வசனம். எவ்வளவு பேர் எங்க இருந்து கிளம்பி வந்தாலும் இங்க என் பேரை பேத்தி இருப்பான். அந்த பேரை பேத்திலாம் நம்ம எல்லாரும் தான். ஸோ ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சேர்ற மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இன்டர்வல் டைம்ல இருந்தே வந்து அந்த தமிழுக்கு வந்து என்னடா இப்பெல்லாம் பண்றாங்க, தமிழோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி வெளியில கொண்டு வர போறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இன்டென்சிட்டியில படம் பார்த்ததுனால நான் அந்த பிஜிஎம்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம முக்கியமாக ஒரு படத்துல பிஜிஎம் எப்போ வந்து ஸ்ட்ராங்கா நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல சீன் நல்லா இருக்காது, ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம அதை பத்தி பேசுவோம். பட் இந்த படத்துல கான்செப்டே நல்லா இருந்ததுனால மியூசிக் வந்து நான் அதை தான் செகண்டரியா பார்த்தேன். மியூசிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்தேன். தமிழ்னு பேசுவோம் இல்லையா, அந்த தமிழ் பேசுறோம் அப்படின்றத தாண்டி அந்த தமிழுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து படம் பாருங்க. 1960 பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள நடை உடை பாவனை இது எதுவுமே நமக்கு தெரியாது. 1900 இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால ஸோ அந்த காலத்தில் எப்படிலாம் இருப்பாங்கன்றது நம்ம படத்தில் காமிக்கும்போது நீங்கள் எதனா புது விஷயத்தாக பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, இதெல்லாம் தாண்டி நான் சிம்பிளாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றது வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் ஒரு என்டர்டெய்னராக போய் நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த படம் பார்க்குறேன், பொங்கல் அதுமா நான் ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறேன்னு பார்க்காதீங்க. தமிழுக்காக போய் பாருங்கள். பொங்கல் அதுமா ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, தமிழ், அந்த தமிழில் இந்த படத்தை இந்த வகையில் சேர்த்துருக்காங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அனலைஸ்லாம் பண்ண மாட்டீங்க. பட் பீரியாடிக் ஃபிலிமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வர முடியுமோ, அந்த ஒரு டைம் பீரியடை எப்படி வந்து ஸ்க்ரீன் பிளேல காமிக்கணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே மீடியாஸே எடுத்து போடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வன்முறையை நம்மளே கிளப்பி விடக்கூடாது. மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருக்கணும், மெச்சூர்ட் ஃபேன்ஸா இருக்கணும். அது எந்த ஃபேன்ஸா இருந்தாலும். எஸ்கே ஃபேன்ஸ் எதுனா அப்படி பேசுறாங்களா? கிளிப்பேன் யாரும் பேசிக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். மெச்சூர்ட் இல்லாதவங்க பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு, எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம், அருமையா எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயமே அதர்வா. நம்ம அதர்வா ஓரம் ஒதுக்கிடும். ஏன்னா அந்த போராட்டத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஒளிவட்டம் தருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதர்வா தான். ஒரு மாணவர் அமைப்புனா எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், எதுக்காக போராடணும், எது பின்னாடி போகணும், எது பின்னாடி போக கூடாது. கையெழுத்து இயக்கணும் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். இந்த பாருங்க, கையெழுத்து இயக்கத்தால எப்பாற்பட்ட ஒரு புரட்சி வச்சிருக்கு. அண்ணாவோட டைலாக் நிறைய இது பண்ணிருக்காங்க. நிறைய டிஎம்கே சீன்ஸே நிறைய கட் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து சரி அரசியல் செய்யறாங்க போல, சென்சர் போடும் மத்திய அரசும், அதை நம்ம எடுத்து செய்யறது. அண்ணா பேசுற ஒரு டைலாக் ஒண்டி தான் இருக்கு. அது படத்துல எத்தனை டைலாக்ஸ் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நிறைய கட்டுன்னு ஒண்டி கேள்விப்பட்டோம். நிறைய வேர்ட்ஸை மியூட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் இன்னும் இருந்திருந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாத போது கொஞ்சம் ஒரு தோய்வு லைட்டா ஆப்வியஸா இருக்கதா செய்யும். இப்போ எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த மொழிக்காக யார் பாடுபட்டா, இவ்வளவு கஷ்டங்கள்லாம் யார் அனுபவிச்சிருப்பா, இதுல இருந்து காப்பாத்தி யார் கூட்டு வந்திருப்பா அப்படின்றது எந்த கட்சி பண்ணிருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ யாருக்கு வேணாலும் பிளஸ் ஆகும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு ஒரு வந்து சிவகார்த்திகேயன் பொங்கல் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து தளபதி பொங்கல்னுவோம். இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே பொங்கல் அருமையா இனிப்பா தித்திப்பா செஞ்சிருக்காரு. இவன் சண்டே அண்ணன் தம்பி பொங்கல் தான் அதர்வா இருக்காரு. அதுல சிவகார்த்திகேயன் அண்ணன், அதர்வா வந்து பாத்தீங்கன்னா தம்பி. அந்த அண்ணன் தம்பி பொங்கல் தான் இன்னைக்கு அருமையான தித்திப்பு நிறைந்த இனிப்பு பொங்கலா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. எல்லாரும் சொல்ற மாதிரியே அப்படி இப்படிலாம் இல்லை, உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஏன்னா மும்மொழி கொள்கையை எல்லாருமே எதிர்த்துருக்கோம். அது எதனால எதுக்குறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கே தெரியாமல் இருக்கு. அதுக்காக ஒரு ஒட்டுமொத்த மாணவர் படைகளுமே நிறைய மாணவர்களை இழந்து, நிறைய உயிர்களை இழந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் கட்டாயம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்கிற ஒரு தியாகம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு சமர்ப்பணமாக தான் இந்த படம் பார்க்குறேன். உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹிந்திக்கான முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க, இந்திய வேண்டாம் மாதிரி அது படம். ஆக்சுவலி வந்து ஹிந்திக்கார மொழியோ இல்லை ஹிந்தியையோ வேணான்னு சொல்லலை, அதை எதிர்க்கலை. ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. எல்லாரோட டிஃப்ரென்ஷியேஷன்
எதிர்க்காமல் இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பை தான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்னோட மொழி தமிழ் மொழி, கட்டாய மொழி. உலக மொழி வந்து இங்கிலீஷ். அது நாங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கிறோம், எல்லாருக்கும் காமனாக படிக்கிறோம். அதில் ஒரு டைலாக் கூட வரும், தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆச்சுடா, அதையே எங்களால் முழுசாக இன்னும் கற்றுக்க முடியல. ஏன் நாங்கள் பிறந்ததுலேருந்து தமிழ் பேசிட்டு திடீர்னு எங்களை ஹிந்தி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஊரில் நாயடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே நேரத்தில் நீ ஒரு மலையாளியா, கேரளாவில் இருக்க, நீ உன்னோட தாய்மொழியை கட்டாயமாக்கு, மலையாளத்தை பேசு. அதே நீ தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கு, எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் முதன்மை மொழி ஹிந்தி கிடையாது, அதுதான் எங்களோட இது. நீ டெல்லியில் இருந்தால் ஹிந்தி பேசு, ஹிந்தி படி வேணான்னு சொல்லலை. அதுக்காண்டி தமிழர்கள் யாரும் ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்லலை. உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீ படிச்சுக்கோ அப்படிங்கிற டிஃபரன்சியேஷனை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இந்திய எதிர்ப்பு கட்சி பேஸில் பேசுகிறோம், திமுக அந்த ஏதாச்சும் கிடையவே கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அண்ணாங்கிறது பொது உடைமை, அது இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கெல்லாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, ஆக்சுவலி இந்த படம் வந்து டிஎம்கே திராவிடம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லா கட்சிக்கும் பொதுவான படம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, எங்கள் டிவிகேயோட கொள்கையும் தான் இந்த படத்தில் இருக்குது, திராவிடமும் இருக்குது, தமிழ் தேசியமும் எங்களோட இது கண்கள் தான். எங்களோட கொள்கையும் இந்த படத்தில் இருக்குது. ஏன் நீங்கள் எல்லாமே ஒரு அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்த இவங்களோட சொத்து தான் சொல்லி முடிவு பண்ணிக்காதீங்க. அது எல்லாரோட உரிமை, எல்லாருமே போராடி இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கான கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். தேங்க்யூ. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி படம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஐயா இந்திய படிக்க சொல்லி எங்கள் உயிரை எடுக்காதீங்கயா, எங்களால் முடிஞ்சால் படிக்கிறோம், இல்லைன்னா விட்டுருங்க, எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்குது. இல்லை பேர் திணிக்கல, யாருக்கு திணிக்கிறாங்க? திணிக்கிறாங்க, அது நடந்துட்டு இருக்கு, அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் நடந்தது தான் ஒரு ஒரிஜினலாக நடந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர்வா வந்து ஒரு சீனில் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை கொளுத்துவார். அந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வந்து எஸ்கேப் போயிட்டு அவர் அடிப்பார். இது என்னன்னா, ஒரு படித்து தாய்மொழியில் படித்து நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னும் போது கண்டிப்பாக இப்போ கூட நிறைய பசங்க வந்து தமிழில் படித்தா வேலை கிடைக்கல, இப்போது தமிழில் பேசினா ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்றது வந்து பயங்கரமான அவங்களுக்கு மைண்டு உள்ள ஓடும். அப்போ என்ன நினைப்பாங்க, நம்ம படித்து அந்த வச்சிருக்க சர்டிஃபிகேட் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இப்போ கூட என்ன நினைப்பாங்க நிறைய பேர், வேலை இல்லாத பசங்க, இப்போ போகி வருது, இந்த யூஸ்லெஸ் சர்டிஃபிகேட் தானே இந்த டிகிரி, இதை வந்து கொளுத்திடுவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா. அதை தான் அதர்வா அந்த சீனில் பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கொளுத்துற சீன்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஜெயம் ரவியோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அவர் வில்லனாக பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஜிவியோட மியூசிக் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸுங்க, செம்மையாக இருக்குது. பாட்டெல்லாம் வேறு லெவலு. அந்த வீடியோவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்கேக்கும் ஹீரோயின் மேடமுக்கும் கெமிஸ்ட்ரி பயங்கரம். அவங்களோட பேரிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா புது காம்பினேஷனு, ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக படம் சூப்பர், எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் ஹிந்தி தான் இருக்குது. அன்றைக்கி அமித்ஷா சொல்லியிருக்கிறாருன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போனார். ஆனால் மக்கள் கொதிக்கல, அது வந்து இந்திக்காரங்க தான், அவர் தான் கொதிச்சு போயிருக்கிறாரு. கடந்த ஒரு 15-20 வருஷமாக அவர் தான் சொல்கிறார், 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே ஜெயிச்சு காட்டுறோம், தமிழ்நாட்டை ஜெயிச்சு காட்டுறோம், ஃபஸ்ட் எலெக்ஷன் மோடி அலைந்து சொன்னார். ஆனால் பட் இப்போ வரைக்கும் ஜெயிக்கல. அப்போ யார் கொதிச்சு போயிருக்காங்க? மக்கள் தெளிவாக இருக்காங்க, அவர் தான் கொதிச்சு போயிருக்காங்க. நம்ம நாட்டில் எப்பவுமே தமிழ் தானே, நம்ம குழந்தை பிறந்தாலும் தமிழ் தானே பேர் வைக்க போகிறோம். அதனால் ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. திருப்பி வந்தால் இதேமாதிரி போராட்டம் வருது. இது மாதிரி போராட்டம் வராதுண்ணா, பசங்க வேறு மாதிரி போராட்டத்தை கையெழுத்து. இப்போலாம் ஆன்லைன் வந்துச்சுல்ல, பசங்க ரொம்ப படித்து அமெரிக்கா போயிட்டாங்க, ஈஸி ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க மாதிரி உயிரை கொடுத்து நம்ம போராட மாட்டாங்க. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுனா? ஒரு சீனில் சொல்லுவார் போல், இந்த ட்ரெயினுக்கு நடுவில் மாட்டிப்பான், மேலே அவன் எரிஞ்சுன்னு ஜெயம் ரவி, டேய் நாங்கள் மறுபடியும் வருவோம்டா, நீங்கள் மறுபடியும் வந்தாலும் எங்கள் பேர பிள்ளைங்க பிறந்து வருவாங்கடா அவங்களை அழிக்கிறதுக்கு. அது ரொம்ப நல்லா பிடிச்சி. ஆனால் அதெல்லாம் காட்டல. ஆனால் அண்ணான்ற ஒருத்தர் தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவர் தான் அந்த மொழி போரி இந்த பிரச்சனை இல்லை. அதனால அது சாயலாக ஏன்னா இருக்கும், அப்படி தான் இருக்கும். சில வசனம் மியூட் பண்ணும்போது அது மியூட் போடாமல் இருந்தால் நல்ல மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வேயாக இருக்குன்னு. சென்சார் போர்டு சில முடிவுகள் எடுப்பாங்க, அது வந்து 2 தரப்புக்கும் ஆதரவாக இருக்கணும், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும். அதனால அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் படித்த புத்திசாலியான ஒரு ஆள் படம் பார்க்குறான்னா அவனுக்கு புரிஞ்சிடும் இதுதான் அப்படின்னு. இந்த படத்தோட ஜனநாயகம் வந்துருந்தா ஏன்னா நல்ல படம் எதுவாக இருக்கோ அந்த படம் டாப்க்கு போகும், புரியுதா? அது போகும். அப்படியே நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியே ஆஸ்கருக்கு போயிருக்கு. யார் அதை ப்ரமோஷன் பண்ணாங்க? மக்கள் தான்.
இங்கே எல்லாரும் மாதிரி நல்ல கதை இருந்தால் மக்கள் வந்து போவோம். ஆனால் சில பேருக்கு இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டா நடிப்புக்கு தான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரு இருக்குல்ல, கஷ்டப்பட்ட கரு, பீரியாடிக் ஃபிலிம், அதுக்கு தான் முக்கியம். ஆனால் அது அப்படி கிடையாது. மாஸ், அவரோட மாசை காட்டுறது, அவரோட டைலாக் பர்சன்ஸ், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுக்குன்னு தமிழ்நாட்டில் வரவேற்பு, அது பார்க்கணும். டைரக்டர் இருந்து இவ்வளோ அழகா ஒரு பெரிய ஒரு அந்த சமுதாயத்துக்கு ஒரு கருத்துள்ள படத்தை கொடுக்க முடியும்னா அது கண்டிப்பாக மேமால தான் முடியும். அந்த மேமுக்கு ஒரு டைரக்டர் மேமுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக ஜிவிஎம் சார் மியூசிக் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா அந்த அந்த நெஞ்சுக்குள்ளி நின்று போகிற அடி மயிலே மயிலே, ஸோ இப்படிதான் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஆக்சுவலாக. அந்த பாட்டும் சரி, அந்த வரிகளுமே சரி. ஏன்னா அந்த ஸ்டெப்பு கூட அந்த அந்த ஒரு லைன் எனக்கு இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அப்படிதான் அந்த ஒரு பாட்டு வரிகளும் சரி, டைரக்ஷன் வைஸ் எல்லாமே அவ்வளோதான் இருந்துச்சு. நிறைய சினிமா அழகாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பாலிடிக்ஸ், அதாவது எப்படி வந்து அண்ணா வந்து எப்படி இந்திய எதிர்ப்பை வந்து பண்ணாங்க, அண்ட் எஸ் எப்படி கலைஞர் சார் வந்துட்டு அதை எப்படி இது பண்ணாங்க அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து புரிய வச்சுருக்காங்க. உள்ளே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுற ஜெயகுருமி சார், உண்மையிலே நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஒரு மனுஷன் இப்படிலாம் நெகட்டிவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குழந்தைய கொள்ற விஷயங்கள் ஆகட்டும் சரி, அந்த ஆனால் சென்சார் போன்ற விஷயம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் இது யாருக்கான படம்? ஃபேமிலிக்கான படமா இல்லை இது சமுதாயத்துக்கான படம், தமிழுக்கான படம், தமிழ் தேசியத்துக்கான படம், தமிழ் மக்களுக்கான ஒரு படம், சரியா? ஸோ தமிழ் அது தமிழை பற்றி நம்ம வந்து நிறையா பேசுகிறோம், தமிழை பற்றி நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் முக்கியமாக தமிழுக்காண்டி யாராவது படம் எடுத்திருக்காங்கன்னா அப்படின்னா நம்ம இந்த படத்தை காமிக்கலாம். உண்மையிலே தமிழுக்கான ஒரு முழுமையான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து தமிழுக்கான போராடுறாங்க, அதை பற்றி எப்படி அவங்க பேசுகிறாங்க, யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஸோ அதை பற்றி எப்படி நம்ம ஒரு டீமாக சேர்ந்து எப்படி போராடுறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிய வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக அதர்வா, ஏங்க அந்த மனுஷனை எல்லா படத்துலையும் கொள்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. I feel very bad, man. They are killing the Atharva. Why are you killing Atharva in every time? I so feel very bad. Please don't kill Atharva. அண்ட் முக்கியமாக அவருக்கு ஒரு காதல் இருந்தால் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கும். அவருக்கு காதல் இல்லை, லவர் பாய்க்கே காதல் இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே பெரிய ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்து ராணா வராரு, பேசில் அவர் வராரு, பேசில் ஜோசப் வராரு. ஸோ இந்த மாதிரி எல்லா நாட்டையும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ எல்லா ஊரையும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டையும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. சரி, நாடு தப்பாக வந்துருச்சு, மன்னிச்சிருக்கேன். சரி ட்ரோல் பண்ணாதீங்க. ஓகே, பராசக்தி நல்ல ஒரு கருத்துள்ள படம். பராசக்தி படம் பார்த்துட்டு ஒரு 1959 1965 இந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி மாத்திரம் தான் இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற மாதிரி ஒரு ரூல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து பண்ண ஒரு போராட்டம் தான் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்களாம் வந்து போராடக்கூடிய ஆட்கள். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் ஹிந்தி வந்து அகேன்ஸ்டாக இருக்கணும், ஹிந்தி திணிப்புக்கு ஏன் அகேன்ஸ்டாக இருக்கணும், இவங்க போராடினது எல்லாமே வந்து கரெக்டான விஷயமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமிச்சிருப்பாங்க. லேகெல்லாம் இல்லை ப்ரோ, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஜஸ்ட்டு வெளில தான் தெரிஞ்சுருக்கோம். அதை வந்து ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா மக்கள், இவ்வளோ லாஸ் அவங்க சந்திச்சுக்கிறாங்களா? ஏன்னா ஒரு ட்ரெயினெல்லாம் வந்து கொளுத்தி விடுவாங்க. ஸோ கொளுத்தி விடும் போது எப்படி இருந்தாலும் ஒரு மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஒரு சில உயிரெல்லாம் போவாங்கல்ல, உயிர் போகும்போது அது எவ்வளோ பெரிய லாஸு. ஏன்னா சும்மா அவன் மட்டும் படிச்சுட்டு போயிருக்கான். ஸோ ஒரு காசுக்காக பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்கல்ல, அங்கே போயிட்டு ஹிந்தியில் ஃபார்ம் இருந்துச்சுன்னா 100 பேர் போனோன்னா 10 பேர் ஒன்றா ஹிந்தி கற்றுக்கிட்டு எழுதுவோம். 300 பேருக்கு என்ன எழுதுறானே தெரியாது. கட்டாயமாக பாடத்தில் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நல்ல மெசேஜ் தானே. இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவரானா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் முக்கியம் அப்படிங்கிறது ஹிந்தி எங்களுக்கு கற்றுக்கலாம் வேணான்னா அவங்க கற்றுக்க வேண்டாங்க. அதை யாரும் ஃபோர்ஸ்
நீ ஹிந்தி வந்து ஒரு பாடமாக கொண்டு வர முடியாது ரேட்டிங் ஓவரால் 10க்கு நான் 7 மேபி இந்த இது அப்படியே நம்ம இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் சப்ஜெக்டாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து தேவைன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், வேணும்னா கற்றுக்கலாம். ஏதோ ஃபாரினுக்கு ஏதோ மீடியம் தான் கற்றுக்கலாம், படிச்சுதான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு சோசியல் மெசேஜ் தான் அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த காலத்து ஸ்க்ரீன் பிளே 70s ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குமோ அது கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி செட்டப்பு, ட்ரெஸ் கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் வேறு லெவலு. இந்த படத்தில் மோஸ்ட்லி வந்து அந்த படத்தை வந்து பார்க்கணும்னா பிஜிஎம்காக பார்க்கலாம், பிஜிஎம் சாங்காக பார்க்கலாம். பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. படமே அரசியல் தான் தான் சொல்லுவேன், ஏன்னா அரசியல் சார்ந்து இது வந்து காங்கிரஸ் பற்றி படம் நல்லா இருக்கு. பட் ஒன் டைம் வாட்ச் யாருக்களையும் தெரிஞ்சிட்டாங்க உள்ள, இன்னும் மாறலைன்றது தான் வருத்தம். இது பொதுவாக ஒரு சட்டம் போட்டுடலாம், எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் தொழிலாக போகலாம், படிக்க போகலாம், எது வேணாலும் போகலாம், அந்த ஊரோட பிராந்திய மொழி என்னவோ அதை கற்றுக்கணும் அப்படின்றத சட்டமாக போடாத ஒழிய இது வந்து மாறாது. ஏன்னா அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி போராட்டம்ன்றது வந்து ரோட்டில் இறங்கி போராடலனாலும் நம்மளும் போராடிட்டு தான் இருக்கும் மற்ற விதத்தில். பட் இதுவும் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் மறுபடியும் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜனநாயகனுக்கு சென்சர் போர்டு இஷ்யூ இந்த மாதிரி இந்த படத்துக்கும் சில கட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது படத்தோட சாராம்சத்தை இங்கேயும் கொள்ளலை தெளிவா. அது ஆக்சுவலாக அது வந்து அறிஞர் அண்ணா அவர்களோட டைலாக்ஸ் எல்லாம் தான் நிறைய கட் பண்ணியிருக்காங்க. பட் அது இருந்தது மேபி அது ஒரு சைடாக பாலிடிக்ஸ் படமாக மாறி இருக்கும். அது கட் பண்ணனால இப்போவுமே இது ஒரு ப்ளஸ் தான் படத்துக்கு. ஏன்னா இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த டைமில் யார் உண்மையாக போராடினாங்க, மாணவரணி போராட்டத்தில் வந்து எவ்வளோ உண்மையாக இருந்ததுன்றதை பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க ஆக்சுவலாக என்னத்துக்கு கட் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு தான் பேக் ஃபேராக இருக்குது. ஏன்னா படம் வந்துட்டு எந்த விதத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு லேக் ஆகலை, அதோட சாராம்சம் கொள்ளலை. படத்தில் கேமியோலாம் இருக்கதா? ஆமாம், 2-3 கேமியோஸ்லாம் இருக்குது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. படம் பேர் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருன்னு. பட் அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்ட்ரோவை தாண்டி எல்லாமே லேக் தான் தெரியும். அந்த லவ் கொஸ்டின்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக சொல்லாமல் என்ன நினச்சிருப்பாங்கன்னா பொங்கலுக்கு வருது கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம பசங்க உள்ளே போய் பார்த்தா ஆரம்பிக்கிறது எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகணும் தான் நினைப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கராக இருந்தது, அதை தவிர்த்துருக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கு? அதுதான் சோல் படத்தோட. எனக்கு தெரிஞ்சு பாடல்களை தாண்டி பின்னணி இசை தான் படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு. டெபியூ எல்லா தெலுங்கு படத்துலையும் ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, இந்த படத்தில் ஆடம் விட்டுருக்காங்க. பட் கொஞ்சம் நடிக்கும் ஸ்கோப் இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இருந்தது படத்தில். அவங்க வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. சப்போஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்காது ஆப்வியஸ்லி, அது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆப்வியஸ்லி அது வரல. இப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய லக்கு தான். மக்களுக்கு இது ஒரு நல்ல படம், மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இப்போ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்காம ஒரு கண்டென்ட் ஓரியன்டான மூவி பார்க்க பிடிக்கும்னா தாராளமாக வந்து தியேட்டரில் பார்க்கலாம். ஓகே, படம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓவரால் மூவியில் வந்து வில்லனோட போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெயம் ரவி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்கேவோட போர்ஷன் ஆப்வியஸ்லி சூப்பராக இருக்குது. நல்ல மெசேஜ் இருக்குது, நல்ல படம். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்கலாம். டெக்னிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாக தமிழ் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த மாதிரி எல்லாம் போர்ட்ரே பண்ணல, ரொம்ப அழகாக நீட்டாக சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதையும் ஹிந்தி பீப்புள் வந்து அது வந்து ரொம்ப நம்ம மேலே இம்போஸ் பண்ண நமக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. தப்பாக எந்த லாங்குவேஜ் பற்றியும் சொல்லலை, தமிழ் மொழி சூப்பராக காமிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல மியூட் போட்டிருக்காங்க, சில இடத்துல வந்து மியூட்ஸ் இருக்குது, சென்சார் இது பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக எஃபெக்ட் ஆகும், நல்லா தான். சார் அவர் தமிழுக்காக சொல்கிறீங்க, ரைட்டு. அவர் ஆஃபீஸில் யாருக்குறா? சன் டிவி ஆஃபீஸில் ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறான். அவர் ஸ்கிப்பிங் கூட ஹிந்திக்காரங்க. ஆமாம், இன்றைக்கி மெட்ரோ ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஹிந்திக்காரங்க தான். ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஹிந்திக்காரங்க தான். அவர் ஸ்கிப் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் சார். சிவன் கார்த்திகேயன், ஜிவி பிரகாஷோட இசை, அப்புறம் நம்ம ஜெயம் ரவி, இவங்களாம் வந்து படமாக பார்த்துட்டு டைரக்டருக்காகவோ சினிமா ஃபோட்டோகிராஃபுக்காகவோ இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போயிடணும். ஆனால் உள்ளே நம்ம போய் இறங்கினோம்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். ஏன்னா வன்முறை தூண்டியிருக்காரு. ஏன்னா வன்முறை ஏன் தூண்டுன்னு சொன்னோன்னா இந்த படத்தை பார்த்து வெளியே வரும்போது என்னன்னா ஹிந்திக்காரங்களை வந்து அடிக்கணும்னு தோணும். அதை தான் கேட்குறேன். இந்த மாதிரி படத்துக்கே சென்சார் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்றும் அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை ஜனநாயக படம், அதுக்கு போய் சென்சார் ஸ்டாப் பண்ணி இதுங்க. ஆமாம், டேஸ்ட் அனுத்திக்க அவங்களுக்கு என்னென்னா மத்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இந்த படம் வந்ததுன்னா விஜய் வந்து இதுவாக வெயிட் ஆகிடுது.
ஏன்னா லாஸ்ட் படம் ஃபுல் ஸ்கோப் அதில் தான் கொடுப்பாங்க பப்ளிக்கு. அதே மாதிரி பராசக்தி கூட வந்திருந்தாங்கன்னா போனியே இருக்காது. இப்போ படம் இல்லைன்னுக்காக ஓனா இந்த படத்துக்கு வந்து உள்ளே போவாங்க ஜனங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு இந்த படம் செட் ஆகுமா கேட்டிங்கன்னா செட் ஆகாது. சில ஆடியன்ஸுக்கு செட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஆஹா. இப்போ நம்ம ஒன்றும் வேணாம், இந்த படத்தை பார்த்துட்டு போய் யாராவது அடிக்கணும் தான் தோணும். ஹிந்திக்காரன் வந்து ஏடா தமிழ் பேசுகிறா, தமிழ் கற்றுக்கிறான்னு சொல்லி எவனா ஒரு தமிழை வந்து ஹிந்திக்காரனை போட்டு அடிப்பான். கலைஞர் வந்து ட்ராக்ல உட்கார மாதிரி போராட்டம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுல்ல? அந்த சீனில் காட்டல, ஆனால் சில போராட்டம் தான் காட்டுறாங்க. கலைஞரும் சரி, நம்ம அண்ணா, ஏன்னா 1959 65 நடக்கிற மாதிரி தான் கதை, அதெல்லாம் காட்டியிருக்காங்க. அண்ணா அதாவது சிவகார்த்தி ஒரு இடத்துல சொல்லுவார், ஹிந்தி வந்து அண்ணாவே வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அண்ணா வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு காரணம் அந்த ஹிந்தியில் வந்து என்ன இருக்குது அதை தெரிஞ்சதுக்காக வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த மாதிரி நானே பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தால் ஒரு இன்டர்வியூக்கு போயும் அவர் வந்து சரியான மாதிரி எங்களை மாதிரி ஹிந்தி பேச மாட்டேன்னு சொல்லி அவர் வெளியே அமைச்சிடுறாங்க. அதான் சிவகார்த்தி கேட்பார், எப்படிங்க நான் உங்களை மாதிரி பேச முடியும், உங்களுக்கு தாய்மொழியே ஹிந்தி, நமக்கு தாய்மொழி தமிழ், நான் அப்படி பேச முடியும், என்னால் லைட்டாக தான் பேச முடியுன்றாரு. அந்த மாதிரி தாங்க இங்கே இருக்கிற ஹிந்திக்காரங்க வந்து இதே மாதிரி தமிழை கற்றுக்கணும். அவன் சொல்கிறான் நான் ஹிந்தி கற்றுக்கிறேன் சார், தமிழை இங்கே இருக்கிற ஹிந்திக்காரன் தமிழை கற்று சார், தமிழ் பேசி வேலை செய்ய சொல்லுங்கள். எந்த மொழிக்காரனாக இருந்தாலும், ஹிந்தின்னு வேணாம், எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் தமிழ் தான் பேசணும். ஏன்னா நீ தமிழ்நாடு தான் வந்துன்னுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு வன்முறையை கொண்டு வந்துருவோம் இவங்க. இதை அவங்க தான் சொல்லணும், இல்லை நான் சொல்லணும், நீங்களே சொல்லுங்கள் சார். எல்லா பாட்டிலேருந்து தமிழன் தான், ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான், தமிழ் பேசவே மாட்டான். அவனை தமிழ் கற்றுக்குன்னு சொல்லாமே. 2026 இப்போ கூட நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து போராட்டம் பண்ணி நம்ம ஜெயிக்கலை. 2026 வந்து கூட நம்ம ஜெயிக்காமல் இருந்தால் என்ன தான் தமிழ் அப்போ ஓட்டு போடுறது மட்டும் உரிமை இருக்குது, ஆனால் வேறு எந்த விஷயத்தும் உரிமை இல்லை அப்படி சார். ஸோ இப்போ ஆட்சியாக இருந்தாலும் சரி, வரப்போகிற புது ஆட்சியாக இருந்தாலும், எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் தமிழ் பேசணும். இது ஓட்டு போட்ட இந்திய குடிமகனாக சொல்லலாம். கடைசி கொஸ்டின் தான், இந்த ஜனநாயக நேற்று ரிலீஸ் ஆகிருந்தால் அந்த பராசக்தி நிலைமை என்ன காலியாக இருக்கும், ஸ்க்ரீனே கிடச்சிருக்காரு. இதில் 7 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, மீதி 5 ஸ்க்ரீனுமே அதான் இருக்கும் சார். 5 ஸ்க்ரீனை வந்து நாங்கள் வந்து படம் வராதுக்கு முன்னாடியே படம் வர ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கினேன் சார், டிக்கெட் வாங்கி எவ்வளோ ஏமாந்தாங்க தெரியுமா. அதில் நம்ம தேட்டர் போய் சொல்ல தேவையில்லை, இது கவுண்டர்லேயே வந்து ஏகப்பட்ட ரேட்டு வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு விஜய் மேலே இருக்க அன்புக்கு நிறைய பேர் வந்து எவ்வளோ பணமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் கம்மி ஓட்ட தான் பாரு. அவங்க நினச்சிருக்கிறாங்க சரத்குமாரும் சரி, நிறைய கமலஹாசன் சரி, எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் சேர்ந்துச்சுன்னா ஓட்டாக மாறாது. ஏன் மாறாது, எப்படி மாறாதுன்னு சொல்கிறாங்க தெரியல உங்களுக்கு. யார் வந்தாலும் கூட்டம் கூடும் அப்படிலாம் இல்லை. இப்போ கூடின கூட்டம் ஓட்டாக மாறுதா இல்லையா பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து 2026 வந்து ஒரு மாற்றத்துக்குரிய அரசியல் இது. இப்போ கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து நடக்காமல் போச்சுன்னா எந்த வருஷத்துக்குமே நடக்காது. அது ரெண்டாவது, விஜயை வந்து கண்டிப்பாக மக்கள் கை விட மாட்டாங்க சார். ஆனால் அதையும் மீறி ஒரு 2% கை விட்டாங்கன்னா விஜயை வந்து காலி. ஆனால் கண்டிப்பாக ஆவார், ஜெயிப்பார். விஜயகாந்த், சீமான் வாங்காத ஒரு ஓட்டுகளை, ஒரு இடத்த இவர் பிடிப்பார், மாற்றம் இல்லை. நன்றி. ரொம்ப பராசக்தி மூவி முதல்ல படம் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆக்சுவலி வருத்தத்தில் தான் வந்தேன், ஆனால் இருந்தாலும் படம் சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது. எதிர்பார்த்ததை விட தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன வருத்தம் ஆக்சுவலி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை, நாங்கள் ஜனநாயகம் எதிர்பார்த்துருந்தோம், அது ரிலீஸ் ஆகலைன்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்றைக்குமே எந்த படத்தையும் எதிர்க்கிற ஆளுங்க கிடையாது. எங்கள் தலைவரும் எதையுமே தயவு செய்து எதுக்காதீங்க, யாரையும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ படமாக பண்ணோம், படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு.